ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், டுடே வீடியோவில் நம்ம ஒரு நர்சரி கார்டனுக்கு தாங்க வந்திருக்கோம். இந்த நர்சரி கார்டன் பார்த்திங்கன்னா நம்ம மதுரையில் துவரிமான் ஏரியாவில் தான் இருக்குது. ஸோ காலவாசல்லேருந்து போனீங்கன்னா நியர்பை தான் இருக்கும் துவரிமான் ஏரியா. ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா மெயின் ரோட்லேயே பார்த்தீங்கன்னா இந்த கார்டன் இருக்குங்க. இந்த கார்டன் நேம் நாகா நர்சரி கார்டன். இந்த கார்டனில் வந்து இல்லாத செடியே இல்லை, எல்லாமே இருக்குங்க. இன்டோர் பிளான்ட்ஸாக இருக்கட்டும், அவுட்டோர் பிளான்ட்ஸாக இருக்கட்டும், ஸோ எல்லாமே இங்கே வந்து இருக்குது. இதில் உள்ள ஒரு கோவில் இருக்கும் பாருங்கள். இந்த இடமே பார்க்குறதுக்கு ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி நல்ல இந்த பிளேஸ் பார்த்திங்கன்னா அவ்வளோ பிளான்ட்ஸ் வச்சுருக்காங்க. நல்ல பெரிய கார்டனாக இருந்துச்சு. இந்த கார்டன் பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக இருந்தது. இங்கே வந்து வெளியிலேருந்து பார்க்கும்போது தெரியாது, நம்ம உள்ளே போனால் தான் இவ்வளோ பெரிய கார்டனா அப்படின்ற அளவுக்கு இருக்குது. ஃபஸ்ட்டு எடுத்தோடனே நம்ம கண்ணில் படுறது பார்த்திங்கன்னா, எந்த கார்டன் போனாலுமே பார்க்குறது ரோஸ் செடியாக தான் இருக்கும். ஏன்னா அந்த ரோஸ் செடி தான் நம்மளுக்கு வந்து பார்த்தேன். ஏன்னா ரோஸ் வந்து பிடிக்காதவங்க யாருமே கிடையாது. ஸோ அதனால் எடுத்தோடனே நம்மளுக்கு தெரிகிற இந்த ரோஸாக தான் இருக்கும். அதிலே பட்டன் ரோஸு, ஊட்டி ரோஸ், இந்த மாதிரி நிறைய செடி இருந்ததுங்க. நம்ம வந்து ஃப்ளார்ஸ்லேயே நிறைய வச்சுருக்காங்க. மல்லிகைப்பூவாக இருக்கட்டும், முல்லை செடியாக இருக்கட்டும், ஸோ எல்லாமே இங்கே வந்து அவைலபிளாக இருக்குது. அதே மாதிரி நம்ம வீட்டில் வைக்கிற குரோட்டன்ஸ் செடி, ஸோ அழகுக்காக வைக்கிற நிறைய பிளான்ட்ஸ் வந்து இங்கே அவைலபிளாக இருக்குது. வாங்க அப்படியே வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா தான் உங்களுக்கும் இதில் என்னென்ன செடி இங்கே அவைலபிளாக இருக்குன்றது தெரியும். ஸோ குரோட்டன்ஸே பாருங்களேன், எவ்வளோ இருக்குது பாருங்கள். பார்க்குறதுக்கு அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குங்க. ஸோ நானும் வீட்டில் செடி வளர்க்குறதுக்காக தான் வாங்க போயிருந்தேன். இந்த குரோட்டன்ஸ்லாம் பார்த்திங்கன்னா முக்கியமாக இங்கே சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா, செடியோட ரேட்லாம் பார்த்திங்கன்னா 10 ரூபாயிலேருந்து ஆரம்பிக்குதுங்க. ஸோ 10 ருப்பீஸ்லேருந்தே செடியோட ரேட்டு ஸ்டார்ட் ஆகுது. அதே மாதிரி நிறைய செடி இருக்குது. இப்போ நிறைய ஃபங்க்ஷன்லாம் பார்த்திங்கன்னா ரிட்டன் கிஃப்ட் கொடுக்குறதே பார்த்திங்கன்னா பிளான்ட்ஸ் தான் நிறைய கொடுக்குறாங்க. ஸோ அந்த மாதிரி நீங்கள் மொத்தமாக வேணும் அப்படின்னாலும் இங்கே ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். ஸோ நிறைய செடி இங்கே இருக்குது. நிறைய ஃபங்க்ஷனில் இந்த மாதிரி இப்போ கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. செடி கொடுக்குறதுனால தான். ஏன்னா எல்லோரும் வீட்லேயும் அதை வந்து வேஸ்ட் பண்ணாமல் எல்லோரும் வந்து அவங்கவுங்க வீட்டில் வைப்பாங்க. ஸோ அதுக்காக தான் அந்த மாதிரி ரிட்டன் கிஃப்ட்டு கொடுக்குறது. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வீட்டுக்கு அழகுக்காக வைக்கிற செடி தான் இப்போ நம்ம பார்த்துட்ருக்குது. இந்த செடியெல்லாம் நம்ம 10 ரூபாய்க்கு கிடைக்கிதுன்னா நம்மளுக்கே ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். இவ்வளோ கம்மியான விலையிலையா அப்படின்ற மாதிரி தான். ஸோ இந்த மஞ்சள் பூக்கும். இந்த எல்லார் வீட்லேயும் நிறைய பேர் வீட்டில் அந்த வெளியில் வச்சுருப்பாங்க. அந்த செடி நேம் எனக்கு கரெக்டாக தெரியல. ஸோ அது வந்து இந்த சங்குப்பூ மாதிரியே இருக்கும். பார்த்திங்கன்னா அவ்வளோ பூக்கும் ஒரு நாளைக்கும். ஸோ அந்த செடியெல்லாம் நிறைய வச்சுருந்தாங்க. அதே மாதிரி இந்த மூலிகை செடின்னு சொல்லுவோம் இல்லையா, துளசி, வெத்தலை, அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த சுகர் பேஷண்ட்டுக்கெலாம் கொடுப்பாங்களே இன்சுலின் செடி, அது, அப்புறம் கத்தாழை செடி, தூதுவளை, முடக்கத்தாங்கீரை, குப்பைமேனி, ஸோ இந்த மாதிரி மூலிகை செடியும் இங்கே நிறையவே இருக்குங்க. ஸோ அவைலபிளாக இருக்குது. ஃப்ளவர்ஸுன்னு பார்த்தா நம்மளை வந்து ரோஸ் செடியிலேருந்து மல்லிகை, அரளிப்பூ, வில்வெலை, தும்பச்செடி, ஸோ இந்த மாதிரி தும்பச்செடியெல்லாம் நம்மளுக்கு மூலிகையில் போயிடும். வில்வெலை, தும்பச்செடியெல்லாம் மூலிகை செடியில் வந்துடும். ஸோ இந்த மாதிரி நிறைய நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம். அந்த அளவுக்கு செடி வந்து நிறைய வச்சுருக்காங்க. நம்மளுக்கு வந்து இங்கே வந்து இன்டோர் பிளான்ட்ஸ், அவுட்டோர் பிளான்ட்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா நம்ம வந்து மூங்கில் மரம் இருக்குது, மாமரம், பலா, ஸோ இந்த மாதிரி கொய்யா மரம், ஸோ இந்த மாதிரி நம்மளுக்கு அவுட்டோர் பிளான்ட்ஸும் நிறைய வச்சுருக்காங்க. குட்டி குட்டி செடியாக எவ்வளோ 20 ருப்பீஸ் 10 ருப்பீஸ்க்கெலாம் நிறைய செடி வாங்கலாங்க. நம்மளுக்கு அங்கே வந்து அந்த செடி வைக்கிறதுக்கான அந்த தொட்டி இருக்கு இல்லையா, அதுவுமே அங்கே வந்து இருக்குது. 20 ருப்பீஸ், அதுவுமே பார்த்திங்கன்னா ரேட்டு கம்மியாக தான் இருந்தது. 20 ருப்பீஸ், 30 ருப்பீஸ், 50 ருப்பீஸ், ஸோ அந்த மாதிரி ரேஞ்ச்லேயுமே செடியும் நம்மளுக்கு தொட்டி அங்கே நம்ம வாங்கிக்கலாம். செடி வளர்க்குறதுக்கு தேவையான உரமாக இருக்கட்டும், ஸோ எல்லாமே அங்கே அவைலபிளாக இருக்குது, வாங்கலாம். இந்த இதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த காகித பூன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த செடி தான் அது. டிசம்பர் பூவும் இங்கே இருந்தது.
ஆனால் அது வாங்கினா நம்மளுக்கு அந்த சீசன் மட்டும்தான், நவம்பர் டிசம்பர் மட்டும்தான் வரும். ஆனால் அதில் அவ்வளோ அந்த சீசன் அப்போ பார்த்திங்கன்னா அந்த செடியில் நிறைய பூ பூத்துருக்கும். அந்த 2 months வந்தாலுமே அதில் அவ்வளோ ஃப்ளவர்ஸ் இருக்கும். நம்மளுக்கு பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக இருக்கும் அந்த செடி. அடுத்து அப்படியே வாங்க வரிசையாக பார்த்துட்டே போகலாம் என்னென்ன இருக்குது அப்படின்றது. இதுவரை என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நான் அடுத்தடுத்த வீடியோ போடுறது உங்களுக்கு அப்டேட் ஆகும். ஸோ உங்களுக்கும் மதுரையில் என்னென்ன உங்களுக்கு வந்து ஷாப்பிங் போகிறதா இருக்கட்டும், இல்லாட்டினா இந்த மாதிரி பிளான்ஸ் வாங்குறதா இருக்கட்டும், ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டு போனீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிடுங்க. அப்படியே கமெண்ட்டும் பண்ணுங்கள் எப்படி இருக்குது அப்படின்றத. இதெல்லாம் நம்ம வீட்டில் அழகுக்காக வைக்கிறது தாங்க. ஸோ என்ட்ரன்ஸில் வைக்கும் போது அது ஒரு அழகாக ஒரு லுக்காக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ இந்த மாதிரி குரோட்டன்ஸ் டைப்பு, ஸோ இது எல்லாமே வந்து நம்ம அழகுக்காக வைக்கிறது தான். இந்த செடி பார்த்திங்கன்னா பான்சிடியா, இதோட நேம் நான் வந்து ஷார்ட்ஸில் போட்டிருப்பேன். இதோடது பான்சிடியா இந்த செடி பேர். இதுவுமே வந்து நம்மளுக்கு இன்டோர் பிளான்ட்ஸ் தான். நம்மளுக்கு இதுக்கு வந்து சூரிய வெளிச்சம் தேவைப்படுன்றதெல்லாம் வேண்டாம், நம்ம வீட்டிலே உள்ளே வச்சு அழகாக வளர்க்கலாம். ஸோ அதை நான் கேட்டேன், ஏன்னா சூரிய வெளிச்சம் படாமல் செடி வந்து வளராது. ஸோ இந்த செடி வந்து வளரும்னு சொன்னாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா இதுவுமே இந்த ஃப்ளார் அழகாக இருந்துச்சுங்க, டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. சரி ரோஸ் செடி வாங்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அடுத்து அதை பார்த்துட்ருக்கேன், என்ன ரோஸ் வாங்கலாம் அப்படின்னு சொல்லி. ரோஸ்லேயுமே பட்டன் ரோஸு, பன்னீர் ரோஸு, ஸோ இந்த மாதிரி நிறைய கலர்ஸ் வந்து நிறைய இருந்ததுங்க. பிங்க்கு, லைட் ரோஸு, ஸோ இந்த மாதிரி நிறைய கலர்ஸில் இருந்தது. ரோஸ் செடிலாம் 50 rupees 60, ஸோ அந்த மாதிரி இருந்தது. பட்டன் ரோஸ் வந்து ஒரு ரேட்டு. அப்புறம் இந்த வாடாமல்லி செடி, நம்மளுக்கு துளசி, இந்த மாதிரி நம்மளுக்கு மூலிகை செடி வாங்குற ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். துளசி, இதில் வந்து இன்சுலின் செடி, தூதுவளை, இந்த மாதிரி நம்மளுக்கு வாங்கும்போது அது வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நிறைய செடியோட நேம்லாம் தெரிலங்க, ஏன்னா நம்மளுக்கு ஓரளவு தான் செடி பேர்லாம் தெரிஞ்ச செடி நேம்லாம் சொல்லிட்டேன். இதெல்லாம் பொக்கேக்கு வந்து வைக்கிறது. ஸோ இந்த பிளேஸே பாருங்களேன், நம்மளுக்கு வந்து ஒரு எப்படி சொல்கிறதுனா, ஒரு கொடைக்கானல் இந்த மாதிரி இடத்துக்கு போன மாதிரி, நம்மளுக்கு வந்து ஒரு டூரிஸ்ட் பிளேஸ் போன மாதிரி இருக்கும் இந்த பிளேஸ் போகும்போது. ஸோ அந்த என்விரான்மெண்ட்டில் இருக்கும். அப்படியே அந்த சுற்றி பார்த்தீங்கன்னா அந்த துவரிமான் சைடு போனாலே உங்களுக்கு அந்த ஃபீல் கிடைக்குங்க. ஏன்னா நிறைய மரமாக இருக்கும் அந்த சைடு போகும்போதே. உங்களுக்கு நிறைய மரம் இருக்கும் அந்த சைடு போகும்போது. போனவங்க ஃபீல் பண்ணியிருப்பீங்க, மதுரையில் உள்ளவங்களுக்கு தெரியும் அந்த ஏரியா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.